திருகோணமலையில் வந்து ஸோ இலங்கைக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து தேவைப்படுது. ஸோ அப்படி கனடா வந்தாச்சு. என்னடா ஒரு இறந்து போனவரை வச்சு நீ வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி இதை விடவும் கணக்கு பிரச்சனை இருக்குது. என்னென்னு சொன்னால், வணக்கம், ஹாய், வெல்கம் டு சது வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னா, இந்த வீடியோ வந்து செய்கிறதுக்கு வந்து எனக்கு கவலையாக இருக்குது, ஒரு மனத்தாக்கமாக இருக்குதுன்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால், ஸ்ரீலங்காவிலேருந்து கனடாவுக்கு விசிட் விசாவில் வந்து வேலை பார்த்து கொண்டு இருந்த நபர் வந்து ஒரு பார்க்கில் வந்து இருந்த வண்ணமே, ஒரு பார்க்கில் வந்து ஒரு பெஞ்சில் வந்து இருந்த வண்ணமே வந்து அவர்கிட்ட உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. அவர்கிட்ட உயிர் வந்து இப்படி பிரிஞ்சதுக்கான காரணம் என்ன, இப்படி பிரிஞ்சது எங்கேருந்து வந்தார், என்ன நடந்ததுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் செய்யக்கூடாதுன்னா இருந்தேன், ஆனால் இப்படியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தான் இந்த சேனல் ஆரம்பிச்ச நோக்கமே. ஸோ அப்படி இதுக்கு இந்த வீடியோ வந்து செய்யாமல் வர்றது வந்து ஒரு தவறான விஷயம். ஸோ அதுக்கான தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இவர் வந்து இலங்கையில் திருகோணமலையில் வந்து பள்ளி குடியிருப்புன்ற பிரதேசத்தில் இருந்த கனடாவுக்கு வந்த ஒரு நபர். இவர்கிட்ட பேர் வந்து அமல்ராஜ். ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு முன்னம் கனடாவுக்கு வந்திருக்கிறார். இவரை கூப்பிட்ட ஆக்கள் வந்து யாரோ ஒரு ஃபேமிலியோ ரிலேஷன் தான் வந்து இவரை வந்து கூப்பிட்டு வந்து விட்டுக்கிட்டோம். ஸோ பல கனவுகளை வந்து இலங்கையிலேருந்து சுமந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு ஒரு கனவுகளோட வந்து கனடாவுக்கு வந்து வந்திருக்கார். இவர் வந்து இலங்கையில் வந்து தாதியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கார். அதாவது வந்து இலங்கையில் நர்ஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட 80,000 to 1,00,000 ரூபா சம்பளத்தில் வந்து இலங்கையில் வந்து தாதியாக வந்து ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்கார். ஸோ அந்த வேலையை வந்து விட்டுட்டு அவற்றை வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக வந்து கனடா வந்து உழைக்கிட்டு வந்திருக்கிறார். சில பேர் சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால், இவரை பற்றி வந்து இந்த பூரணமான தகவல் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறல. ஸோ ஒரு சாதாரணமாக வரையாக்கள் யூடியூப்பில் போட்டதும் வரையாக்கள் செவி வழியாக கேட்டது விஷயங்களை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து இதாக வந்து சொல்கிறேன். ஸோ இவரை பற்றி முழு சார் இந்த வீடியோ பார்க்குறாக்களுக்கு முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் கமெண்ட்டில் போட்டுக்கொள்ளுங்க. நான் அதை பின் பண்ணி வரணும், பார்க்குறாக்கள் வந்து செஞ்சு வரட்டும். ஸோ இவருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து இப்படி நோயில் வந்து இருந்தாலும் வந்து சில பேர் சொல்லினோம். அது வந்து எந்தளவுக்கு உண்மையான சொல்லி தெரியலை. அதெல்லாம் வந்து இறந்துருப்பேன்னு சொல்லி அது வந்து எந்தளவுக்கு உண்மையான சொல்லி தெரியலை. ஸோ இது வந்து இறந்து போயிட்டார். இறந்து வந்து இவருடைய சடலம் வந்து கனடாவில் இருக்குது. அதில் வந்து அடுத்த கட்டம் பிரச்சனை வருது. என்னென்னு சொன்னால், இவருடைய சடலத்தை வந்து இலங்கைக்கு வந்து கொண்டு போகணும். ஸோ இலங்கைக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து தேவைப்படுது. கிட்டத்தட்ட 20,000 USD கிட்ட வந்து காசு வந்து தேவைப்படுது. ஸோ அப்படி தேவைப்படைக்க வந்து அந்த காசு வந்து இல்லாமல் போகுது. அதாவது காசு வந்து உடலை வந்து இலங்கையை கொண்டு போகிறதுக்கான காசு வந்து அந்த குடும்பத்தில் வந்து இல்லை. ஸோ அப்படி பார்க்காம வந்து கோஃபண்ட் அண்ட் ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து காசை வந்து ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணினோம். ஸோ அப்படி கலெக்ட் பண்ணி அவருக்கு தேவைக்கு அதிகமாக வந்து காசு வந்து எல்லாம் கலெக்ட் ஆனது. ஸோ கலெக்ட் ஆகி அவருடைய உடலை வந்து இப்போ கொண்டு போய் வந்து அவரை தகனம் எல்லாம் செஞ்சு அந்த இறுதிக்கையில் வந்து முடிஞ்சுது. ஸோ இது கிட்டத்தட்ட நடந்து வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 month ஆகுது. ஸோ இது 1 monthக்கு நடந்த விஷயத்தை ஏன்டா இப்போ போகிறான்னு சொன்னால், இது வந்து நான் வீடியோ வந்து முதலே எடுக்கணும்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து எடுக்க வந்து எனக்கு மனசு வந்து இல்லை, ஆனாலும் இது எடுத்து வந்து போடணும்னு சொல்லி வந்து நான் ஷூட் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ இப்போ அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணி போட்டுருக்க டைமில் வந்து அவர் இறுதிக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படி கனடா வந்தாச்சு. எனக்கு கனடா வந்ததுக்கான நோக்கம் என்ன, வேலைக்கு போய் வந்து அவருடைய பொருளாதார நிலைமையை வந்து சீர்படுத்துறதும் அவருடைய குடும்பத்தை வந்து முன்னோக்குறதும் நோக்கமாக இருந்திருக்கு. ஸோ அப்படி யார் வந்து அதுக்கு தேவையான விஷயம் வந்து வேலை. ஸோ அப்படி வேலையை வந்து அவருக்கு வந்து ஃபைன் பண்ணி எடுத்துருக்கார். வேலைக்கு வந்து போய்க்கொண்டு இருந்திருக்கார். ஸோ அப்படி போய்க்கொண்டு வந்த காலப்பகுதியில் வந்து அவர் எல்லாமே யோசிச்சிருப்பார். ஓகே, வேலை கிடச்சிட்டு எல்லாமே செட் ஆகிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து தன் எல்லாமே மாறும்னு சொல்லி. ஸோ அப்போக்கா வந்து சம்பவம் நடக்குது. என்னென்னு சொன்னால், அந்த வேலை வந்து அவருக்கு வந்து இல்லாமல் போகுது. வேலை வந்து இழக்கப்படுது. ஸோ அப்படி இழக்கப்பட்டோன்னே அந்த வேலை வந்து இல்லாமல் போனால் அவர் வந்து வேறு வேலைக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கார். ஸோ வேறு வேலை வந்து கனடா இடத்துல வந்து விசாரிச்சிருக்கார். அந்த வேலை வாய்ப்புகள் வந்து அவருக்கு ஒன்றுமே வந்து கைகூடி விரையலை. ஸோ கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சமீப காலமாகவே புதுசாக வந்த ஆக்களுக்கு சரி, இல்லை கனடாவில் வந்து கனகாலமாக இருக்கிற ஆக்களுக்கு சரி தெரியும், ஒரு வேலை என்று சொல்கிறது வந்து ஒரு ஆளுக்கு வந்து வேலை வந்து தேடி எடுக்கிறேன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் போய் ஒரு வேலை எடுக்கணும்னு சொன்னால் பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னம் ஈஸியாக கிடைச்ச திங்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து எடுக்கிறது வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் வேலைக்கு வந்து ஒரு வேலை வந்து இலகுவாக கிடைச்ச விஷயம் வந்து இப்போ வந்து நம்ம வேலை எடுக்கணும்னு சொன்னால் எனக்கு வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு புதுசாக வந்து அவருக்கு வந்து பெருசாக தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதை மீறியும் அவர் வந்து இடங்களுக்கு வேலைக்கு வந்து ட்ரை பண்ணுறார். அதுக்கு வந்து வேலை வந்து செட் ஆகலை. ஸோ அப்படிலாம் வேலையெல்லாம் முழக்கப்பட்டு கணக்க பொருளாதார வந்து கணக்க நெருக்கப்படுறாரு. அதாவது இப்போ வந்து வேலை இல்லைன்னு சொன்னால் குடும்பத்தை பார்க்கணும், வாடகை காசு கொடுக்கணும், சாப்பாடு காசு தேவை, அப்படியான கனவிதமான பொருளாதார நெருக்கடி வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்க்க போக வேலையை வந்தவருக்கு இல்லாமல் போனால் அவர் வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறார். டிப்ரெஷனுக்கு வந்து போகிறார். ஜோதிச்சு வந்து டிப்ரெஷன் வந்து போகிறார். இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா தெரியும்,
இந்த டிப்ரெஷன் சொல்கிற வந்து இப்போ சமீப காலமாக இளைஞர்கள் மத்தியில் சரி ஒரு ஒரு பரவலாக வந்து இருக்குது டிப்ரெஷன். இப்போ யாரை கேட்டாலும் டிப்ரெஷன் இருக்கிறேன், நான் டிப்ரெஷன் இருக்கேன், எனக்கு டிப்ரெஷன் என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து குடும்ப சூழ்நிலையாக சரி, இல்லை இளைஞர்கள் மத்தியில் கணக்க விதமான பொருளாதார சுமை வந்து சுமத்தப்படுது. அது குடும்ப காரணமாக சரி, எல்லாத்தையும் ஒரு தனிப்பட்ட ரீதியாக சரி கணக்கு பொருளாதார சுமை வந்து சுமத்தப்படுது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னே இருந்த இளைஞர்களை ஒப்பிட்டு பார்க்கல இப்போத்தி இருக்கிற இளைஞர்கள் வந்து கணக்கு விதமான பொருளாதார சிக்கல் வந்து முகம் கொடுக்கணும். ஸோ அப்படி தான் பார்க்க போனால் டிப்ரெஷன் வந்து ஒரு சாதாரண விஷயமா போகுது. ஸோ அப்படித்தான் அவரும் வந்து ஒரு டிப்ரெஷன் வந்து போகிறார். ஸோ அப்படி போய் டிப்ரெஷனாக இருக்க வந்து ஒரு பார்க்கில் போய் அவர் வந்து ஜோச்சோன் இருக்க அப்படி ஜோச்சோன் இருக்க அந்த சமயத்தில் வந்து அவர்கிட்ட உயிர் வந்து பிரியுது. ஸோ இது வந்து ஜோதிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு துன்பியலான ஒரு சம்பவம் உண்டு. அப்படி ஜோச்சோன் இருக்கு அவர் பெற்ற கனவுல சுமந்தோடு கனடா வாரார், வந்து வேலை போகிறார், வேலை வந்து இல்லாமல் போகுது, வேலைக்கு வந்து கிணத்து ட்ரை பண்ணுறார், வேலை அப்படி இருந்து அவருக்கு கிடைக்காம போகுது. ஸோ அதை வந்து அவர் கவலைப்படுறார், யோசிக்கிறார். ஸோ அப்படி யோசிக்க அவர்கிட்ட உயிர் வந்து பிரியுதுன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு துக்கமான விஷயம். ஸோ அவர் வந்து இறந்துட்டார். அவர் வந்து இறந்து போனால் அவர்கிட்ட இது வந்து முடிஞ்சுது. அவர்கிட்ட ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ ஒரு இது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குமென்று சொல்லி நீங்கள் வந்து கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. அதை விட அவர் வந்து ஒரு இளைஞர், அதாவது நீங்கள் வந்து அவர் வயசு வந்து ஒரு 30க்குள்ளான் இருக்கும். ஸோ அந்த 30க்குள்ளே சொன்னது பேரதமான வயசு இல்லை. அந்த வயசில் அவருக்கு அவ்வளோ ஜோச்சு அவ்வளோ வருத்தம் வந்து அவர் வந்து போகிறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட மனநிலைமை வந்து எந்த அளவுக்கு வந்து தாக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி நீங்கள் ஜோதிச்சு பாருங்க. இந்த வீடியோ நான் போகிறால வந்து சில பேர்ட்ட மனதில் வந்து என்ன கூடும் என்னன்னு சொன்னால், என்னடா ஒரு இறந்து போனவரை வச்சு நீ வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக இந்த யூடியூப் சேனலில் போட்டு நீ வந்து பப்ளிசிட்டி ஆகிறியான்னு சொல்லி. ஸோ வந்து அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து போகிறதால வந்து இறந்தவருக்கு வந்து இந்த பயணம் இல்லை. ஆனால் இந்த வீடியோ பார்த்தோன்ற சிலர் வந்து இந்த வீடியோவோட பயன்படக்கூடும். என்னென்னு சொன்னால், எங்கள் ஆக்களுக்கு மத்தியிலே எங்கள் மக்கள் மத்தியிலே வந்து ஒரு எண்ணம் இருக்கிறேன்னு சொன்னால், வெளிநாட்டுக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் நாங்கள் வந்து நல்லா வந்துடுவோம்னு சொல்லி. ஸோ அது அந்த எண்ணம் வந்து தப்புன்னு நான் வந்து சொல்ல வரையில. ஸோ அது வந்து நீங்கள் வந்து எந்த நாட்டை வந்து சூஸ் பண்ணீங்க, எப்படி வந்து சூஸ் பண்ணுங்க, அந்த நாட்டில் வந்து என்ன விதமான சிச்சுவேஷன் இருக்குன்ற பொறுத்து உங்களை வந்து அந்த எண்ணம் வந்து மாறுபடும். இப்போ வந்து கனடா பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடா இருக்கிற ஆக்கள் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வேலை எடுக்கிறது கஷ்டம். ஸோ ஒரு ரெண்டுகள் கூட வாடகை கூட எல்லாமேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சேனல் தான் வந்து எனக்கு வீடியோ போட்டு பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. டிக்டாக்ல சரி யூடியூப் சரி பார்த்து அறிஞ்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாமே வந்து உண்மை தான். ஸோ அதெல்லாம் வந்து உண்மை. ஸோ அந்த காரணத்துக்காக நீங்கள் வந்து கனடா வரக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அறிஞ்சுக்கொண்டு நீங்கள் கனடா வருவீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தயாராக வரீங்க. ஸோ அதை அறியாமல் வந்து நீங்கள் வந்து வெளிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், இப்போ வந்து எங்களோட ஆக்கள் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து கனடா வாரன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்தா போயிடும். ஸோ அந்த தொகை 70 லட்சம் 80 லட்சம் 60 லட்சம் 1 கோடி ரூபான்னு கொடுத்துடும். ஸோ எல்லாட்டையுமே அந்த பணம் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை, எல்லாட்டையுமே அந்த பணம் வந்து இருக்காது. ஒரு சில பேர்ட்ட அந்த பணம் வந்து இருக்கும். ஸோ இருந்தாக்களுக்கு ஓகே தங்களோட காசை கொடுத்து வந்துடும். ஸோ இல்லாதாக்கள் வந்து கடன் பட்டு தான் வந்து வர போயிடும். ஸோ அப்படி கடன் பட்டு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே வந்து வேலை கிடைக்கும், எல்லாம் ஓகேயா இருக்கும்னு சொன்னால் நீங்கள் வந்து கடனை வந்து கட்டுவீங்க. ஸோ அப்படி இல்லை, நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு வேலை இல்லாமல் போகும், வெளில வந்து எடுக்கிற கஷ்டமாக இருக்கும்னு சொன்னால் உங்களை வந்து நீங்கள் மன ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி இருக்கப்படுவீங்க. அதாவது நீங்கள் வந்து கடன் கட்ட இல்லாமல் இருக்கும், உங்களோட குடும்பம் வந்து அங்கே கஷ்டத்தில் இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து இங்கே உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பயங்கரமாக பொருளாதார ரீதியாகவும் சரி பயங்கரமாக கஷ்டப்படுவீங்க. ஸோ அப்படி எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி எல்லாமே இருக்கிறபடியாக இந்த விஷயத்தை நாங்கள் வந்து வெளியாக்களை வெளிப்படுத்திக்க அவை எல்லாமே அதுக்கு தயாராக வந்து கொள்ளலாம், இல்லாட்டி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு வந்து செஞ்சு கொள்ளணும். அதை விட பார்க்க உங்களுக்கு இப்போ ஒரு நாட்டுக்கு வாரீங்க, ஒரு கனடாவுக்கு வாரீங்க, ஒரு கனடாவோ எந்த நாட்டுக்கு வாரீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு உங்களுக்கு சர்வை பண்ணுறேன்னு சொன்னால் பயங்கர கஷ்டமான விஷயம். அதுவும் இப்போத்த காலத்தில் வந்து என்னமே இருக்கமான விஷயம். இப்படி கனடா வாரீங்கன்னு சொன்னால் இந்த கனடாவில் உங்களுக்கு ஒரு தினமே தெரியாமல் வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து மேனேஜ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா மேனேஜ் பண்ணலான்னு இல்லை, பண்ணலாம். ஆனால் அது 100ல் ஒரு 90% ஆட்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு நாட்டுக்கு புதுசாக வாரீங்க. ஸோ உங்களோட மன ரீதியாக வந்து அதுக்கு நீங்கள் தயார்படுத்தணும். ஸோ அப்படி தயார்படுத்தி போட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு வந்து உங்களோட மனதை வந்து தயார்படுத்தணும். ஸோ அப்படியெல்லாம் வந்து ரெடியாகி கொண்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேலை இல்லை இது இல்லை அப்படி இல்லை ஒரு ஆட்ட துணை வந்து இல்லாமல் இருக்கேக்க நீங்கள் வந்து மனதை வந்து கணக்கு நொந்துருவீங்க. ஓகே, வந்து நீங்கள் இவ்வளோ பிரச்சனை எதிர்கொள்வீங்க. இதை விடவும் கணக்கு பிரச்சனை இருக்குது. என்னென்னு சொன்னால் சில பேர் வந்து இதை ஒரு வெளிநாடு ஆசையை தூண்டி ஒரு பண மோசடி செய்ய ஈடுபடுற ஆக்களும் வந்து இலங்கையில் வந்து கிணவேறி இருக்கணும். நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. எந்த வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னாவே வந்து கமெண்ட் பண்ணியிருப்பேன், அவை என்ன சீட் பண்ணி அவை என்ன சீட் பண்ணவன்னு சொல்லி. நான் சில கமெண்ட்டை வந்து பின் பண்ணியும் விட்டுருப்பேன், சில கமெண்ட்டை வந்து அது வந்து ஃபில்டரில் வந்து இல்லாமையும் போயிருக்கும், ஸ்பேமில் வந்து இல்லாமையும் போயிருக்கும். நீங்கள் வந்து கஷ்டப்படுறது வேறு. அதை விட நீங்கள் அங்கே இருந்து கொண்டு நான் வெளிநாட்டுக்கு இப்போ கனடா போகணும், எனக்கு இவ்வளோ காசு தாங்கன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து உங்களுக்கு செய்கிறான்னு சொன்னால் நீங்கள் அவரை நம்பி பணம் கொடுக்குறீங்க. ஒரு 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க.
ஸோ அப்படி கொடுத்து போட்டு அவர் வந்து நம்பிக்கை இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து விசாசம் எதுவுமே செஞ்சாமல் உங்களை வந்து உங்களோட பணத்தை வந்து ஒரு மோசடி பண்ணிட்டான்னு சொன்னால் உங்களோட இதை வந்து யோசிச்சு பாருங்க அப்படி இருக்கும்னு சொல்லி. உங்களோட நாட்டில் நீங்கள் வந்து வேலை வாய்ப்புகள் இல்லையோ இல்லாட்டி உங்கள் நாட்டில் வந்து சரியான உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லையோன்னு சொல்லி நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்க. ஸோ அதை மீறி உங்களோட சக்தியை மீறி தான் நீங்கள் கடன்பட்டு அவர் வெளிநாடு போக வழி கிடைக்க. ஸோ அந்த காசை வந்து ஒரு ஆள் வந்து மோசடி பண்ணிக்க அதுங்களை எவ்வளோ இதாக தாக்கப்படுங்க. ஸோ அப்படி எல்லாமே வந்து கிண விஷயம் வந்து நடந்திருக்கு. இந்த வெளிநாடுன்னு சொல்லி கிண விதமான மோசடி பண்ணுறார்கள் வந்து கிணவர் இப்போ இருக்கணும், இப்போ இருந்து கொண்டான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் தடுக்க முடியாது. இது இப்போ நாங்கள் மோசடி பண்ணுறாங்க வந்து நாங்கள் வந்து தடுக்கவே முடியாது. நாங்களாம் அவையிட்ட இருந்து வந்து பாதுகாப்பாக இருக்கணுமே ஒழிய நாங்கள் வந்து அவையை போய் தடுத்து ஒரு ஆள் 2 பேரை வந்து தடுத்து கொள்ளலாம், தெரிஞ்சாக்களை தடுத்து கொள்ளலாம், தெரியாமல் என்ன எத்தனையோ பேர் இருப்பினோம். ஸோ நாங்களாம் வந்து எங்களை வந்து பாதுகாப்பான முறையில் வந்து பாதுகாத்து கொள்ளணும். ஸோ இப்படி எல்லாமே வந்து கிண பிரச்சனை வந்து நடக்குது. சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இந்த யூடியூப் டிக்டாக் வழியாக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டு சொந்தக்காரம் வந்து கனடாவில் இருந்திருப்பினும். ஸோ அவை மூலம் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னுமே சில பேர் வந்து வெகு சில பேர் அந்த நிலைமை வந்து தெரியாமல் வந்து வலிக்கிற வாராக்கள் உண்டு, என்னையே கிணறு கண்டக்ட் பண்ணாக்கள் உண்டு. ஸோ அவைக்கெல்லாம் வந்து ஒரு பயனுள்ள இந்த வீடியோ வந்து அமையும்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் சேர்க்கிற முக்கியமான நோக்கம். ஸோ பணம் இழந்தால் சம்பாதிச்சு கொள்ளலாம், உடமையில் இருந்தால் மீட்டுக்கொள்ளலாம், உங்களோட உயிரில் இருந்தால் வந்து இந்த உயிரை வந்து மீட்டுக்கொள்ளவே முடியாது. ஸோ நீங்களாம் வந்து அவேர்னஸாக இருக்கணும். நீங்கள் வெளிநாடு வலிக்கிட்டு வாரதை வந்து தவறு இல்லை, வலிக்கிட்டு வரைக்க நீங்கள் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி சரியான ஸ்ட்ராங்காக வந்து கொள்ளணும். ஸோ உங்களுக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு அக்கல் இருந்தோன்னு சொன்னால் அந்த உதவியை வந்து நாடிக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்து நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். அது மட்டும் பாய். மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பாய்.